ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தான். சாரி, லேட் ஆயிடுது. என்னோடய வேலைங்க அந்த மாதிரி என்னால் அதை செய்ய முடியல. அந்த நேரத்துக்கே கொடுக்கணுன்னு தான் பார்க்குறேன். பட் இன்ஸ்டாவில் எல்லா அப்டேட்டும் கரெக்டாக வந்துடும். இன்றைக்கி 3 பேருமே பிள்ளைங்க வந்துட்டு செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால் அவங்க யாருமே ஹெல்ப் கிடையாது. எல்லா வேலையும் தனியாக பார்க்கணும். ஏன்னா 3 ஸ்டேஜில் 3 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க ஆஃபீஸ் போகிறாங்க, ஒருத்தவங்க காலேஜ் போகிறாங்க, ஒருத்தவங்க ஸ்கூல் போகிறாங்க. அன்றைக்கி அவங்க யாரும் செய்ய முடியல. எல்லா வேலையும் நானே பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே ரெகுலராகவே 1:30க்கு தான் அந்த பூஜை பண்ணுவேன், படைப்பேன். நல்ல நேரம் பார்த்துட்டு அந்த டைமிங்குள்ளே, ஆனால் மதியம் படைப்போம். அப்படி தான் இந்த பூஜையும் இன்றைக்கி ஆகுது. இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நான் அவ்வளோவா போடலை. என்ன ஆஸ் யூஷுவல் சாம்பார், பொரியல், உருளைக்கிழங்கு, வடை, சக்கரை பொங்கல் தான் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் பண்டிகை நாட்களில் இதை எடுத்து எப்படி வச்சு கேமராவை எப்படி வச்சு எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் ஸ்ரத்தையாக அப்படி அந்த இதிலே பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் எதையும் எடுக்கல. ஆல்ரெடி ஐ எம் டூ டயர்ட். ஏன்னா பூஜை சாமான் வந்துட்டு இதெல்லாமே ஜாஸ்தி தான். ஒரு பண்டிகைன்னா உங்களுக்கு தெரியாதா, அவ்வளோ சாமான்கள் எல்லாம் இருக்கும். பூஜை சாமான் நேற்றே தேய்ச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது இந்த வேலைங்க. உங்கள் வீட்டிலலாம் எப்படி செய்வீங்க அதையும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். எங்கள் மாமியார் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தான் இருந்தாலும் இந்த பண்டிகை நாட்களில் வந்துட்டு மார்னிங் ஏந்திரிச்சு இந்த வேலைங்கள்லாம் செய்யும்போது பசிங்கிறதே வராது. அது எதனாலலாம் தெரியாது. அதே மாதிரி இந்த படையலும் பார்த்துருக்கீங்களா? நம்ம படைச்ச சுவாமிக்கு படைச்சதில் வந்துட்டு அந்த அந்த குழம்ப தான் செஞ்சு படைச்சிருப்போம். ஆனால் படைச்சதில் அந்த ருசி இருக்காது, சல்லுன்னு இருக்கும். நம்ம படைக்காத சாப்பாடு இருக்குல்ல, அதை சாப்பிட்டு பாருங்கள், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சமர்ப்பிக்கிற சாப்பாடை கடவுள் ஏற்றுக்கிட்டதை தானே அர்த்தம் இல்லை? நான் அப்படி தான் நம்புகிறேன். எஸ், இது பெரிய ப்ராசஸ். கீழே விநாயகருக்கு பூஜை முடிக்கணும், அப்புறம் குலதெய்வத்துக்கு முடிக்கணும், அப்புறம் தான் மேலே வந்து பண்ணணும். வீடு மொத்தமாக சாமி இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், எல்லா இடத்துலையும் காமிச்சு தானே ஆகணும். அதனால் இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் எங்கள் வீட்டில். நம்ம பண்டிகை நாட்களில் கிச்சனில் இருப்போம். பட் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பாங்கல்ல. எத்தனை பேர் வீட்டில் இப்படி நடக்கும்? இல்லை, நார்மலாக இருந்தால் பிள்ளைங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கி தான் அப்படி. பட் நான் தனியாக செய்யும்போது அது ஒரு மாதிரி திருப்தி. சரி, இன்றைக்கி நமக்கு இந்த குடுப்பனை இருக்குது, அதனால் நம்ம செய்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது இந்த கார்த்திகை தீபம். நான் இந்த மாதத்தில் அந்தளவுக்கு வீடியோவே போடலை. ஆனால் என்ன இது கார்த்திகை மாதம்னா ஈவினிங்கில் கண்டிப்பாக விளக்கு வச்சுருவோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். நான் கீழே விளக்கு வச்சா பிள்ளைங்க தட்டிடும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் மேலே மாடமே வச்சேன். நான் இன்னும் கிறிஸ்மஸ் ட்ரீ அமைக்கலை. அதனால் அந்த பழைய கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் எடுத்து போட்டாச்சு. இதோ நாங்கள் ரெகுலராக அடுப்புக்கிட்ட ஒரு தீபம், கொல்லைப்புறத்தில் ஒரு தீபம், இது வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி பின் வாசப்படியில் துளசி மாடத்தில் எல்லாத்துலேயும் வைப்போம் தீபம்லாம். இன்றைக்கே எல்லா வேலையும் ஆகுது. கிரைண்டர் போட்டாகுது, பூஜை பண்ணி ஆகுது. செம்ம டயர்டாயிட்டேன் நான்லாம்.
அந்த தீபம் எரியும் போது எவ்வளோ அமைதியாக அழகாக இருக்குல்ல. நான் எப்போவுமே இப்படி தீபம் வச்சுட்டு இப்படி போக வர எல்லாம் பார்த்து ரசிப்பேன். என்ன மாதிரி எத்தனை பேர் யோசிப்பீங்க, எத்தனை பேர் ரசிப்பீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ண விருப்பம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் வீடியோவில் எந்த பார்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். ஒரு வீடியோ எடுக்கிறது, அதை எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அது போடுறது, அப்லோட் பண்ணுறதெல்லாம் லேசான வேலை இல்லை. இப்போ நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது இதெல்லாம் சிஸ்டமில் பண்ணுறதே கிடையாது. எல்லாமே வந்துட்டு ஃபோன்லேயே பண்ணிடுறேன் நான். அதனால தான் அதுக்கு ஒரு போஸ்டெல்லாம் வரமாட்டேங்குது. இதெல்லாம் பண்ணணும், ஏன்னா நிறையா வேலை இருக்கிறதுனால என்னால் அந்த எடிட்டிங் ப்ராசஸே எனக்கு ஒரு டென்ஷனை உண்டு பண்ணிடுது. ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் கம்மி. அதாவது என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங் நம்ம எக்ஸாம் எழுதும்போது ஐயோ ஸ்டார்டிங் தெரிஞ்சால் பரவாயில்லையே நான் எழுதிடுவேனே அப்படி சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான். ஸ்டார்டிங் தான் ட்ரபிள். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா வேலை எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எடிட்டிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி, வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, பக்காவாக முடிஞ்சிடும். நான் உட்காந்துட்டு கையில் போட்டு கலர் பண்ணுறதுக்கெல்லாம் நிஜமாக என்னால் யோசிக்கவே முடியல. அது காலையில் போட்டது, நீங்கள் காலையில் பார்த்த கோலம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு முறை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் இந்த கோலம் போட்டு விளக்கு வச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் லென்த்தியாக எதுவும் போடல அப்படிங்கிறதுக்காக திவாலி கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இதில் போட்டேன். நான் அச்சிலே போட்டுட்டேன் கோலம்லாம். ஏன்னா எங்கள் வீட்டில் அது வழுக்கி விட்டுடுது, அது இதுன்னு என்னென்னவோ ரீசன் சொல்கிறாங்க. நான் வெறும் அரிசி பொடியில் தான் போடுவேன் கோலம், அதுவே வழுக்குதுங்கிறாங்க. அதனால் சின்னதாக போட்டு விட்டுட்டேன். நாங்கள்லாம் வெளிவாசலில் 21 புள்ளி வச்சு கோலம் போடுவோம். பட் அதெல்லாம் இந்த வாசல்லலாம் வைக்க முடியாது, அவ்வளோதான் திட்டுவாங்க வீட்டில். சும்மா வீடு ஃபுல்லாக கோலமாவை கொட்டி வச்சுருக்க அப்படின்ட்டுவாங்க. இந்த கார்த்திகை தீப ஒளி பார்க்குறதே மனசுக்கு ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம். நீங்களாம் இப்படி அலங்காரம் பண்ணுவீங்களா? வாசலில் பூ போட்டு எத்தனை பேர் அலங்காரம் பண்ணுவீங்க? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் என்ன மாதிரி இன்றைக்கி சிம்பிளாக பண்ணீங்க அதையும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் சேனல் வளரும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் அகெயின் தீபத் திருநாள் வாழ்த்துக்கள்.